வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை திரும்ப சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சில நேரங்களிலே நாம் குழம்பி விடுவோம். திடீர் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? இப்பொழுது வேலைக்கு போகிறேன். அதற்கு பின்பு நாம் என்ன சொல்வது என்று புரியாமல் நாம் திகைத்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கை எங்கே போய்கொண்டு இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்ததுண்டா? அப்படி யோசிக்கும் பொழுது பலருக்கு விடையே கிடைப்பதில்லை. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? பிறந்தோம், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலையில் இருக்க வேண்டும், நல்ல நபர்களை நாம் திருமணம் செய்ய வேண்டும், நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஓய்வு பெற்று நாம் மரித்து போக வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. பிரியமானவர்களே, இப்படி நாம் எண்ணுவோம் என்றால் இதில் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் இது ஒன்றுதான் லட்சியம் என்றால், வாழ்க்கை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவானவர் மிக வினோதமாக, வித்தியாசமாக அவர் படைப்பதற்கான காரணம்தான் என்ன? நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் யோசிக்க முயற்சி எடுக்கும்போது பல நேரங்களில் அதற்கான தீர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய மூளையிலிருந்து தீர்வுகள் உண்டாவது இல்லை. நம்முடைய நண்பர்கள் நமக்கு தீர்வை கொடுக்க முடியாது. நம்முடைய மனைவியோ, கணவனோ அல்லது பிள்ளைகளோ, உறவினர்களோ தீர்வை கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? நான் எங்கே போகிறேன்? பிரியமானவர்களே, இந்த கேள்வியை நாம் கேட்டால் அர்த்தமற்றது என்று சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. ஏளனமாக சிரிக்கக்கூடிய நபர்கள் உண்டு. நான் படித்து பெரிய பதவியாகிவிட்டால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இதில் ஒரு படி மேலே போய் சிலர் சொல்லுவார்கள், நான் படித்ததை இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தி விட்டால் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய லட்சியங்கள் அடைந்தாயிற்று என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு விதத்திலே இவைகளெல்லாம் சரியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படியாக நகர்ந்து முடிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரணமாக பிறந்து வாழ்ந்து வருமானம் ஈட்டி திருமணமாகி ஓய்வு பெற்று உங்களுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இரண்டு காரியங்களை நோக்கி அது செல்ல வேண்டும். இரண்டிலே ஒன்றை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். ஒன்று முடிவில்லாத சந்தோஷமான வாழ்க்கை, இன்னொன்று முடிவில்லாத அழிவின் வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கை தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த கண்டத்திலே பிறந்திருக்கலாம், எந்த நாட்டிலே பிறந்திருக்கலாம், எந்த கல்வியை நீங்கள் பெற்றிருக்கலாம், எந்த நிறத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம், நீங்கள் ஆரோக்கியத்தோடு பிறந்திருக்கலாம், ஆரோக்கியம் குன்றி நீங்கள் பிறந்திருக்கலாம், நீங்கள் ஆணாக பிறந்திருக்கலாம், பெண்ணாக பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்றை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தெரிந்தும் தெரியாமலும் உங்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டிலே ஒன்றை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக துயரமான விஷயம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கை ஒரு முடிவில்லாத அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் மிகவும் ஒழுக்கமான குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், மிக நேர்த்தியாக நான் வாழுகிறேன், என்னிடத்துல எந்த குறைவுகளும் குற்றங்களும் பாவங்களும் கிடையாது, நான் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள நபர், நான் பணத்தை முறையாக கையாளுகிறேன், நான் உறவுகளை முறையாக நான் கையாளுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் முறையாக கையாண்டு கொண்டிருக்கிறேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லாது என்று நினைத்தால் நிச்சயமாக நாம் பொய்யான கற்பனையான ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் இப்படியாக சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இரண்டை வைக்கிறேன், ஒன்று ஜீவ வழி, ஒரு அழிவில்லாத நல்ல ஆனந்தமான இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய வழி, இன்னொன்று முடிவில்லாத அழிவின் வழி. இரண்டை தான் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வைக்கிறார். நாம் தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை,
உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் தெய்வ பயமற்று இருக்கிறார்கள். பல்வேறு விதமான தீமைகளை மனிதர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்தவர்களுக்கு தீமையை விளைவிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களை செய்யலாம். தவறான பழக்க முறைகள் நீங்கள் கையாளக்கூடியவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது? நம்முடைய வாழ்க்கையானது புல்லின் பூவை போல மிக வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் நம்முடைய கைகளிலே நாம் பிடித்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக வாழ்க்கையானது இருக்கிறது. இந்த வாழ்க்கை மிக பிரத்யேகமாக அநேகருக்கு அழிவை நோக்கி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கல்லூரி வாலிப பிராயமானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகினும் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு அழிவில்லாத ஒரு சந்தோஷமான நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே அவர் அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையை அழிவிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை அது முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் முடியும், இது எப்படி முடியும் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் அதற்கு முடிவானது இயேசு கிறிஸ்துவானவருடைய கைகளில் இருக்கிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமாக ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 21வது நூற்றாண்டிலே மனிதர்கள் வேக வேகமாக தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். எல்லாம் வேகமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது பணம் சம்பாதிப்பதில் இருந்து, அவர்களுடைய உறவுகள் இருந்து, அவர்களுடைய நட்புகள் இருந்து எல்லாம் வேக வேகமாக அவசரமாக சிறு பிராயம் முதற்கொண்டே அப்படியான வாழ்க்கை முறையிலே சிக்கி கொண்ட மனிதர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழிவிலிருந்து மாற்றப்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கை அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கை லட்சியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்றால் லட்சியத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிக அதிகமாக சம்பாதித்த, மிக உயர்ந்த பதவி வகித்த, மிக அழகுள்ள, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த ஒரு ராஜா சாலமோன் இப்படியாக சொல்லுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். பிரியமானவர்களே, இது எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி உலகத்திலே பணத்தையும் பதவியையும் பல்வேறு விதமான திருமண பந்தத்தையும் அனுபவித்த ஒரு ராஜா இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே எழுதுகிறார். அவர் வாழ்க்கையினுடைய முடிவிலே அவர் கூற வரக்கூடிய காரியம், நாம் கடவுளை தேட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழிவிலே நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் இருந்த பொழுது இப்படியாக சொன்னார், ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அழிவுள்ள மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அழிவில்லாத வாழ்க்கையை காண்பிக்க முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அழிவில்லாத நித்திய ஜீவனுடைய தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனாக இருக்கிறார். அவருக்கு துவக்கம் இல்லை, அவருக்கு முடிவில்லை. அவர் நித்தியம் உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் துவக்கமானது உண்டு, ஆனால் முடிவானது 2 இடங்களில் ஒரு இடத்தை அவன் சென்று அடைந்தாக வேண்டும். ஒன்று நரகம், அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனுள்ள அவருடைய வீடாகிய பரலோகம். பிரியமானவர்களே, எதை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 2 இடத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? அவர் எந்த மனிதனையும் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, ஆனால் எல்லா மனிதருக்கு முன்பாகவும் ஒரு சம வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிவு செய்யலாம். நீங்கள் அழிவை தேர்வு செய்யலாம், அல்லது அழிவில்லாத வாழ்க்கையை தேர்வு செய்யலாம். நீங்கள் சந்தோஷத்தை தேர்வு செய்யலாம், அல்லது துக்கத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். அல்லது பிரச்சனையுள்ள வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம், அல்லது பிரச்சனையற்ற இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை தேர்வு செய்யலாம். ஒரு தேவனுடைய கட்டுக்காப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்யலாம், அல்லது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு மிக மோசமான வாழ்க்கையை தேர்வு செய்யலாம். எதை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அழைக்கிறார்.
நீங்கள் அழிவில்லாத வாழ்க்கையை தேர்வு செய்யும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். உங்களை பிரியமோடு அவர் அழைக்கிறார். நீங்கள் படித்தவராக படிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்க ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் எந்த நாட்டிலே எந்த மொழியை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களை பார்த்தும் அவர் அழிவில்லாத வாழ்க்கையை நோக்கி அவர் அழைக்கிறார். ஒரு லட்சியமில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் மாற்றி ஒரு லட்சியமுள்ள ஒரு வாழ்க்கையாக எனக்கு நீர் கொடும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நம்பி விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கையிட்டால் இன்றைக்கே அவர் கொடுக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீங்கள் கொடுத்து அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஒரு சமாதானமான வாழ்க்கையை இந்த பூமியிலும் இந்த பூமிக்கு பின்பாகவும் நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்க்கையும் மாறிற்றே இன்று. இயேசுவே என்னுள் கண்டேனே. என்றும் சமாதானம் என்னுள்ளே. எந்த நாளுமா இன்பமும் தான், எந்த நேரமும் ஆனந்தமே. மீட்டாரே என்னை இரத்தத்தாலே, எந்தன் பாவமும் தானே போக்க. கழுவி சுத்தம் செய்தாரே என்னை, கண்மலை மேலே தான் தூக்கினாரே. அவரின் அன்பிற்கீடு இடையில்லை. எந்த நாளும் என்னுள்ள ஆனந்தமே. இயேசு என்னுடனே என்றுமே. சஞ்சலமும் தானே நீங்கிற்றே. என்னை ரட்சித்தாரே இயேசுவே. எந்த நாளும் அவர் பிள்ளையே. சீற்றில் மூழ்கும் நேரம் தூக்கினார். சுத்தம் செய்து குணமாக்கினார். இரத்தத்தாலே என்னை மீட்டிட்டார். தம் சொந்தமாகவே மாற்றினார். கண்மலையாம் இயேசுவில் நிற்க உறுதியுடன் நான் என்றுமே. நல்ல மனமாற்றத்தை நமது வாழ்க்கையில் அவ்வப்போது தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிமையான பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தள்ளி போடுதல், நாளை பார்க்கலாம், நாளை செய்யலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடிய அந்த விஷயத்தை தவிர நமது வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு தீமையான விஷயம் எதுவும் வேறு இல்லை என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. நம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வை வளமாக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை தள்ளி போடுகிறோம். நாளை பார்த்துக் கொள்ளலாம். டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, நீங்கள் தினமும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நடைப்பயிற்சி செய்வேன், ஆனால் இன்றல்ல நாளை. நல்ல ஒரு வளமான எதிர்காலத்திற்கு நன்கு படிக்க வேண்டும், வீட்டுப்பாடம் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்வார்கள் டீச்சர்கள். பிள்ளைகளும் சொல்வார்கள், ஆம், நான் எனது வீட்டுப்பாடத்தை எல்லாம் முடித்து விடுவேன், இன்றல்ல நாளை. குடிப்பழக்கத்தை விட்டு விடுவேன், இன்றல்ல நாளை. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டு விடுவேன், இன்றல்ல நாளை. பொய் பேசும் பழக்கத்தை விட்டு விடுவேன், இன்றல்ல நாளை. பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பேன், இன்றல்ல நாளை. இவ்வாறு நமது வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய, நாம் அறிந்து உணர வேண்டிய பல விஷயங்களை நாம் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று. அது நமது வாழ்வை மிகவும் ஒரு கேடான சூழலுக்கு நேராக தள்ளக்கூடும் என்பதற்கு ஏசா என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு சித்திர பாடமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அநேக வருடங்களுக்கு முன்பாக மத்திய கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த ஒரு மனிதன்தான் ஏசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன்.
தேவன் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அசட்டை செய்து புறக்கணித்து போட்டான். குறிப்பாக ஒரு நாளில் அவன் சாப்பிடக்கூடிய உணவுக்காக தேவன் அவனுக்கு தந்த ஆசீர்வாதத்தை அவன் விற்று போடுகிறான். பின்பாக அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவன் கவலையோடு கண்ணீரோடு தேடி அலையும் போது அது அவனுக்கு மறுக்கப்படுகிறது. தேவனது வார்த்தை அது தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 12:17 பிற்பாடு ஏசா அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை அடையாமல் போனான், மன மாறுதலை காணாமல் போனான் என்று வாசிக்கிறோம். ஒரு உடல் பயிற்சியையோ அல்லது சேமிப்பையோ கெட்ட பழக்கங்களையோ நாம் உடனே விடாமல் தள்ளி போடுவது கூட நமது வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உடனடியாக. ஆனால் மனம் திரும்புதல், நமது பாவத்தை விட்டு மனம் திரும்புதல், நாம் நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் நம்மை படைத்த கடவுளுக்கு விரோதமாகவும் நம்மோடு கூட வாழ்ந்து வருகிற நமது மனைவி, நமது கணவன், நமது பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், நாம் உடன் வேலை செய்யக்கூடிய நமது மற்ற மக்களுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்புவதை தள்ளி போடுவோமானால் அது மிகப்பெரிய ஆபத்திற்கு நம்மை வழிநடத்தும் என்பதுதான் இந்த ஏசாவுடைய வாழ்க்கை மாதிரி நமக்கு காண்பிக்கிறது. சிலவற்றை நாம் இன்றே செய்ய வேண்டும், இப்போதே செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை தேவன் தனது புத்தகத்தை வைத்திருப்பதற்கான மிகப்பெரிய நோக்கம் அதுதான். இதை வாசிக்கும் பொழுது மனம் மாறுதல், குறிப்பாக மனம் திரும்புவது, பாவத்தை விட்டு மனம் திரும்புவதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களது வாழ்வை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தெளிவாக சொல்லுகிறார். உங்களது மனசாட்சியும் கூட தெளிவாக உங்களுக்கு உணர்த்துகிறது, நாம் அனைவருமே பாவம் செய்யக்கூடிய மக்கள். தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை வாழாத மக்கள், வாழ்வதற்கு விரும்பாத மக்கள். பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கிறோம், பேசக்கூடாததை பேசுகிறோம், செய்யக்கூடாததை செய்கிறோம். இதைத்தான் தேவன் குற்றம் என்று சொல்லுகிறார், பாவம் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார், போதிக்க ஆரம்பித்தார். அந்த போதனையை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள், உங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்றார். ஆம், இப்போதும் உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு தேவன் கட்டளையிடுவது இதுதான், மனம் திரும்புங்கள் என்று எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது நம் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? நாளை பார்க்கலாம். இன்று அந்த மதுபானம் எவ்வளவு இனிமையாக எனக்கு இருக்கிறது, இன்று அந்த பாவம் எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது எனக்கு. ஆகவே நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை மனம் திரும்பிக் கொள்ளலாம். இன்றுதான், இதுதான் நல்ல இளமையின் காலம். என் கண் போனபடி பார்க்கவும், என் மனம் போனபடி வாழவும், எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கவும் இதுதான் காலம். இது இளமையின் காலம். ஆகவே வயதாகும் பொழுது, 60 வயது 70 வயது ஆகும் பொழுது நான் குடிப்பதையும், அசிங்கமான படங்களை பார்ப்பதையும், புகைப்பிடிப்பதையும் நான் விட்டுவிடுகிறேன். இப்பொழுது எல்லா விதமான பாவங்களையும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களையும் நான் அனுபவித்து மகிழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்படித்தான் அந்த ஏசன மனிதன் கூட இருந்தான். ஆனால் பின்பு அவன் மனம் திரும்ப வகை தேடியும் அவனால் அதை காண முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறுகிறான், கவலையோடு அதை தேடுகிறான். ஆனாலும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றுதான் ரட்சிப்பின் நாள், இன்றுதான் பாவ மன்னிப்பின் நாள், இன்றுதான்
நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்வதற்கான நாள். ஆகவே நீங்கள் உங்களது வாழ்வில் செய்ய விரும்புகிற முதலாவதும் முக்கியமான நன்மையான விஷயம் என்னவென்றால், குறிப்பாக உங்களது ஆத்துமாவுக்கு நன்மையான விஷயம் என்னவென்றால், நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புவதுதான். ஆம், நாம் பாவம் செய்வதற்காக படைக்கப்படவில்லை. நாம் தேவனைப் போல வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரைப் போல பரிசுத்தமாக, அவரைப் போல அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்வதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம் தருவதற்காக, சமாதானம் தருவதற்காக, உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பாவம் தடையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த பூமியிலும் இதற்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வழியை தேவன் நமக்கு காண்பிப்பார் என்பதுதான் வேதம் நமக்கு தரக்கூடிய நிச்சயமாக இருக்கிறது. உங்களால் சொல்ல முடியுமா, நான் என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டேன், எனது பாவத்திற்காக நான் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், அதன் மேல் என் நம்பிக்கையை வைத்து நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாவிட்டால் உங்களது கவனத்தை இயேசுவின் மேல், இயேசு சிலுவையில் உங்களது பாவ மன்னிப்புக்காக செய்த அந்த விலையேற பெற்ற அந்த தியாகமுள்ள நிகழ்ச்சியின் மேல் உங்களது மனக்கண்களை பதித்திடுங்கள். ஆம், நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம். சிறியதோ பெரியதோ நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் நமது பாவ இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நிறைய பாவம் செய்கிறோம். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனோ மற்ற மக்களோ நமக்கு உணர்த்துவிக்கும் பொழுது அதை தள்ளி போடுகிறோம். இந்த பாவம் நன்றாக இருக்கிறது, இந்த பாவத்தை நான் நேசிக்கிறேன், அது எனது இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, கண்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆகவே நான் இந்த பாவத்தை விட்டு இப்பொழுது விலக மாட்டேன், இப்பொழுது மனம் திரும்ப மாட்டேன், நாளை நிச்சயமா மனம் திரும்புவேன், நாளை பாவத்தை விட்டு மனம் திரும்புவேன் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஏனென்றால் நமது ஆத்துமா, நமது உயிர் நம்மை விட்டு எப்பொழுது வேணும் எடுபட்டு போகக்கூடும். மனம் திரும்புவதற்கு நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தரப்படாமல் போகக்கூடும். ஒருவேளை நாம் மனம் திரும்ப ஆசைப்படும் பொழுது, கண்ணீர் விட்டு கதறும் பொழுது அந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடும். நமது வாழ்க்கை எதிர்காலம் என்பது நமது கையில் இல்லை, அது நம்மை படைத்த தேவனது கைகளில் இருக்கிறது. அந்த தேவன் சொல்லுகிறார், இன்றுதான் மனம் திரும்பும் நாள், இன்றுதான் உங்களது பாவ மன்னிப்பின் நாள், இன்றுதான் இயேசுவை தேடும் நாள். ஆகவே இயேசுவை முழு இருதயத்தோடு தேடுவதற்கு நாம் அந்த சிலுவையின் மேல் நம்ம கவனத்தை குவிக்க வேண்டும். ஆம், இயேசுவானவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக, உங்களது ஆத்துமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவனாக, உங்களது பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை நீங்கள் அடைந்தால் அது நிரந்தரமாக முடிவில்லாத காலம் நரக தீயில் வெந்து கஷ்டப்பட வேண்டும் என்பதை அறிந்தவராக அந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து, மிகப்பெரிய வேதனையில் இருந்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக சிலுவையில் உங்களுக்காக எனக்காக உயிரையே தந்து அன்பு செய்த ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து தேவனாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். அவரை தேடுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. இயேசுவே, எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, பிறந்ததிலிருந்து இந்நாள் வரை நான் உமது வார்த்தைக்கு விரோதமாக, உமது விருப்பத்திற்கு விரோதமாக நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடும், ஒரு புது இருதயத்தை கொடும். நான் பாவத்தை நேசிக்காமல் பாவத்தை வெறுக்கும் ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடும். நன்மையை நேசிக்க, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வை நேசிக்க, நான் உண்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் முழு மனதோடு இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்று இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வினாடியில்
மனம் திரும்புவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த மனம் திரும்பும் செய்தியை, இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து உங்களது பாவங்களை மன்னிக்க தனது இறுதி நேரத்தை நீட்டி அவரோடு காத்துக் கொண்டிருக்கிற செய்தியானது உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் போகக்கூடும். ஆம், நீங்கள் மனம் திரும்புவதற்கு, மனமாற்றம் அடைவதற்கு கண்ணீரோடும் கவலையோடும் தேடினாலும் கூட மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்படாமல் போகக்கூடும். ஆகவே இன்றுதான் ரட்சிப்பின் நாள், இன்றுதான் நீங்கள் இயேசுவை தேடும் நாளாக இருக்கட்டும். உங்களது பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனது வாழ்வை வழிநடத்தும், எனது வாழ்க்கையின் மாலுமையாக இரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது, ஒரு தகப்பன் சிறு பிள்ளையின் கையை பிடித்து நடத்துவது போல மீதமுள்ள வருடங்களை, மீதமுள்ள வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துவார். ஒரு மேய்ப்பனை போல ஒரு ஆட்டுக்குட்டியாக உங்களை பாவித்து தனது தோள் மேல் அவர் போட்டுக்கொண்டு உங்களை நேசித்து பாதுகாக்கும் தேவனாக அவர் காணப்படுகிறார். அந்த இயேசுடைய இருதயம் உங்களுக்காக துடிக்கிறது. அந்த இயேசுவின் இருதயம் உங்களது வாழ்வை வளமாக்க வேண்டும், உங்களது வாழ்வை சீரழிக்கும் அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையில் தனது ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். ஆகவே அவர் ரத்தம் சொட்ட சொட்ட உங்களை அன்பு செய்த அன்பின் தேவனாக இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் இப்பொழுது புறக்கணிக்க வேண்டாம். இப்பொழுது இயேசுவை நீங்கள் புறக்கணித்து அசட்டை செய்தால் நிச்சயமாக ஒரு நாளில் அவர் உங்களது பாவங்களுக்காக உங்களை தண்டிக்கும் தேவனாக, உங்களது பாவங்களுக்காக உங்களை நரகத்தை தள்ளக்கூடிய ஒரு நீதிபதியாக வந்து நிற்கும் பொழுது நீங்கள் பயந்து நடுங்க வேண்டியிருக்கும். அந்த நாளில் நீங்கள் மன்னிப்பை அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு தரமாட்டார். ஏனென்றால் அன்று அவர் நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நீதிபதியாக வருவார். அதற்கு முன்பாக இப்பொழுது அன்பின் இரட்சகராக, அன்பின் மீட்பராக, பாவ மன்னிப்பை தரக்கூடிய ஒரு அன்பின் தேவனாக உங்களது இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிஜமாகவே இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானம், சந்தோஷம், பாவ மன்னிப்பை அவர் உங்களுக்கு தருவதற்கு இன்று இப்போது உங்களது இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்து, இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், உமக்கு பிடிக்காத என் பாவங்களை மன்னியும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், எனக்காக நீ சிலுவையில் உயிரையே தந்த அந்த உன்னதமான நிகழ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ உயிரோடு எழுந்து என்று நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கதறி அவரது முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அன்பின் முகம் உங்களது பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வாதமான ஒரு வழியில் வழிநடத்தும். அப்படிப்பட்ட ஒரு மனமாறுதலை, அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்களது வாழ்க்கையை சரியான, நேர்த்தியான, வல்லமையான, பரிசுத்தமான ஒரு பாதையில் நடத்துவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.